திருச்சிற்றம்பலம். அடியார்கள் திருவடியை வணங்கிறேன். இன்று பேரூர் புராணத்தில் திருநாட்டுப் படலம் மருதம், அதாவது வயலும் வயல் சார்ந்த இடமும். அதில் 62வது பாடல் பார்க்கலாம். சீர்த்த இத்தொழிலாளர்க்கு தென் திசை பார்த்திவன் விரையா களிபாருமென்று ஓர்த்து உளம் கொட அன்னவன் ஊர்தியை கார்த்தடம் கையினார் உடக்கட்டினார். அதாவது தென் திசை காவலான யமனுக்கு, தென் திசை பார்த்திவன் இவருக்கு, சீர்த்தை தொழிலாளருக்கு, அதாவது இறைவன் அடியார் பக்கம் செல்லுதல் கூடாது அப்படின்னு ஆணையிட்டிருந்தார். எப்படி? பார்த்திவன் விரையா களி பாரும் என்று அந்த ஆணையை மீறாது இருக்கும் பொருட்டு என்ன செய்தார்? அவருடைய ஊர்தியான எருமையை உழவர்கள் ஏரில் போட்டினர். அதாவது யமனுக்கு இறைவன் அடியார் பக்கம் செல்லக்கூடாதுன்னு ஆணையிட்டிருக்காரு பெருமான். அந்த ஆணையை மீறாது அவங்க இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவனுடைய ஊர்தியான எருமையவே உழவர்கள் ஏரில் போட்டுறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. சீர்த்தை தொழிலாளருக்கு தென் திசை பார்த்திவன் விரையா களி பாரும் என்று ஓர்த்து உளம்கொள்ள அன்னவன் ஊர்தியை கார்த்தடம் கையினார் உழவர் கட்டினார். இது ரொம்ப எளிமையான உரை தான். இதுக்கு ஒன்றும் விளக்கமே வேண்டியதில்லை. அந்த பார்த்திவன் விரையா களிங்கிறது மட்டும் ஆணை, பார்த்திவனுடைய ஆணையை வைத்து அது பாரும் என்று அந்த உளம்கொள்ள அது மனசில் இருக்கிறதுக்காக அன்னவனுடைய, அதாவது அந்த தென் திசை காவலான யமனுடைய ஊர்தியை கார்த்தடம் கையினார். கார்த்தடம்னா நல்ல வலிமையான இறுகிய கரங்களை உடைய அந்த உழவர்கள் அதை உளக்கட்டினார்கள் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அடுத்த பாடல் 63. கமலக்கண்ணன் முன் தோன்றிய காளை கை அமருக்கு ஏற்ற அலப்படை நம்மிரு சமரக்கால் வழி சார்வதாம் என திமிரப்பூணிகள் செல்வதற்கியே. கமலக்கண்ணன் முன் தோன்றிய காளை கை யார்? தாமரைமலை போன்ற கண்ணபிரானுக்கு முன்னால் தோன்றியவன் யார்? பலராமன். அவனுடைய போர்க்குரிய சின்னம் கலப்பை. அமருக்கு ஏற்ற அளப்படை நம்மிரு சமரக்கால் வழி சாருவதாம். அந்த சின்னம் கலப்பையாகும். இந்த வயலில் உழுகிற எலும்பைகள்லாம் இந்த பலராமனுடைய படையாகிய கலப்பையை நம்முடைய காலின் பின் வருகிறது அப்படின்னு ரொம்ப செருக்கி போகுதான். எப்படின்னா, அமருக்கேற்ற அளப்படை, அதாவது அந்த கலப்பை நம்மிரு சமரக்கால் வழி நம்முடைய காலுக்கு பின்னால் தான் சாருவதாம் என திமிர அப்பூணிகள் செல்வது. அது அப்படியே திமிரோட நம்ம பின்னால் தானே வருது அந்த கலப்பை. அதாவது பலராமனுடைய கலப்பை, அவருக்கு போருக்குரிய சின்னம், அதே இந்த நம்ம கால் பின்னால் தான் வருது அப்படின்னு சொல்லி செருக்கி செல்கின்றன அப்படின்னு சொல்கிறாரு. ரொம்ப சின்ன சின்ன பாடலாக தான் இருக்குது. எளிமையாகவும் அருமையாகவும் இருக்கிறது சொல்லலாம். அதாவது கமலக்கண்ணன் முன்னால் இருக்கிற காளைக்கை யார்? அவருக்கு முன் தோன்றிய காளைக்கை, அதாவது அவருக்கு முன்னால் பலராமன். அவருக்கு ஏற்ற அளப்பட இந்த இது கலப்பை தான் அவருடைய சின்னம். அது நம்ம கால் பின்னால் தான் நம்ம இரு சமரக்கால் வழி சாருவதாம் என அந்த திமிர பூணிகள் ரொம்ப திமிராக அதை பூண்டு கொண்டு தருக்கி செல்தான், ரொம்ப செருக்கி சென்றன அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்த பாடல் 64. வெள்ளை கைப்படை வீற்றுற நந்தகோன் பிள்ளை நீருள் பிறந்த தோற்றத்தினுள் துள்ளும் ஒன்று துணைந்து இரிந்து ஓடும் ஒன்று அள்ளல் உட்படிந்து ஆங்கு அலைப்பு உண்ணுமே. அதாவது வெள்ளை கைப்படை வீற்றுற அந்த பலராமனுடைய கைப்படையாகிய கலப்பை வயலில் உழுதுன என்ன ஆகுதுன்னா, நந்தகோன் பிள்ளை நீருள் பிறந்த தோட்டத்தினுள், அந்த நந்தகோனுடைய மகனாகிய கண்ணன் திருமால் அவதாரங்களில் ஒன்றான மீன் துள்ளி ஓடுதான். நீருள் பிறந்த தோட்டத்தினுள் துள்ளும் ஒன்று துணைந்து இரிந்து ஓடும், மற்றொன்றான ஆமை விரைவி தப்பி ஓடும், அள்ளல் உட்படிந்து அங்கு அலைப்பு ஒன்றுமே. மற்றொரு அவதாரமான பன்றி சேற்றில் இழந்துக்கிறதான். அப்போ திருமாலுடைய 3 அவதாரங்களில் அனைத்தும் இந்த பாடலை காட்ட சொல்கிறார். எப்படின்னா, வெள்ளை கைப்படை வீட்டுற அந்த பலராமனுடைய கைப்படையாகிய கலப்பையை அது வீட்டு உற அதை வயலில் உழுக ஆரம்பித்த உடனே நந்தகோன் பிள்ளை யார்? நந்தகோபனுடைய மகனாகிய கண்ணன் நீருள் பிறந்த தோற்றத்தினுள், நீருள் எத்தனை தோற்றம் இருக்குது? துள்ளும் ஒன்று துணைந்து இருந்து ஓடும். துள்ளும் ஒன்றுனா மீன் தான் துள்ளி ஓடும். இருந்து ஓடும் ஒன்று, அது எது? ஆமை வரையும் தப்பி ஓடும். இந்த கலப்பையை பார்த்துட்டு ஆமை வேகமாக தப்பிச்சு ஓடுது. அது ஒரு அவதாரம். அடுத்து மற்றொரு அவதாரம்னா பன்றி சேற்றில் அழுந்துமா. இருந்து ஓடும் ஒன்று அள்ளல் உட்படிந்து அங்கு அலைப்பு உண்ணுமே. பன்றி சேற்றில் அது நல்லா உருண்டு அது சேரை விட்டு வெளியே வராது. அதனால் அது பன்றி சேற்றில் அழுந்துகிறது அப்படின்னு சொல்கிறார் இந்த பாட்டில். அள்ளல்னா சேரு, அள்ளல் உட்படிந்து அப்படின்னா சேத்துக்குள்ளே படிந்து அங்கேயே அது அலைந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்த பாடல் 65. ஏதம் என்று அறியாது அயலரிடம் காதலிற் கவர்ந்தார் முகம் காட்டிய சீத அம்புயம்
தேனொடும் தாழ்வன நீதி மண்முன் அவ் ஆனனம் நின்றன. என்னென்னா, ஏதம் என்று அறியாது, இந்த பின்னால் துன்பம் வரும் அப்படின்னு தெரியாமல் அயலாரிடம் காதல் விருப்பம் கொண்ட மகளிர் முகத்தை, அயலாரிடம் காதலில் கவர்ந்தார் முகம் காட்டிய, எப்படி இருக்குது, சீத அம்புயம், அது தாமரை வந்து காட்டுது. முகத்தை பார்த்தா எப்படி இருக்கான், தாமரையை பார்த்தா அயலார்கிட்ட காதல் விருப்பம் கொண்ட, அதாவது அதனால் துன்பம் வரும் அப்படின்னு தெரியாமல் பெண்கள் வந்து அயலவரிடம் விருப்பம் கொண்டதை தாமரை காட்டுது. தவறான காதல் கொண்ட மகளிரை அரசன் விசாரித்த போது என்ன ஆகும், முகம் தாழ்ந்து நிற்கிற மாதிரி தாமரை வந்து தேனோடு சாஞ்சு நிற்கிதான். தாமரையில் தேன் நிறையா இருக்கிறனால அது வந்து அதிகமாக எடை கூடி அது சாஞ்சு நிற்கிது தேனோட. அது பார்த்தா எப்படி இருக்குன்னா, பின்னால் துன்பம் வரும் தெரியாமல் வேற ஒரு அயலவரிடம் காதல் கொண்ட பெண்கள் அந்த தவறான காதல் கொண்ட மகளிரை என்ன செய்வார், அரசன் விசாரிக்கிறார் என்ன ஏதுன்னு சொல்லி கேட்கும்போது முகம் தாழ்ந்து நிற்கிற மாதிரி தெரியுதான் அந்த அம்புதயத்தை பார்த்தா. அதான் ஏதம் என்று அறியாது அயலிடம் காதலில் கவர்ந்தார் முகம் காட்டிய, அந்த முகத்தை காட்டியது எது காட்டுது, சீத அம்புயம் தேனொடும் தாழ்வன நீதி மண் முன் அவ் ஆனனம் நின்றன. மன்னா மன்னரின் முன்னால் அவ்வா ஆனனம் நின்றன அப்படின்னு சொல்கிறாரு. ஏதம்னா துன்பம், அம்புயம்னா தாமரை வருது, மன்னா மன்னன், ஆனனம்னா முகம், நீதி மண் முன் அவ் ஆனனம் நின்றன, அந்த முகம் தாழ்ந்து நின்றது அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்த பாடல், நாயகன் கை நகம்படும் ஊற்றினால் சாயல் மெல்லியலார்கள் தடைப்பபோல் தேயல் அப்படை சென்று உறும் ஊற்றினால் பாய பண்ணை பயப்பட நின்றவே. இது வந்து ரொம்ப 2 வரி தான் அதுக்கு சொல்கிறாங்க. நாயகனுடைய கை நகம் பற்ற ஊற்றினால, அதாவது கணவனுடைய கை நகம் பட்ட நகைக்குறியினால் மகளிர் மகிழ்வதைப் போல அந்த மெல்லியலார்கள் தலைப்ப போல் தேயில் அப்படை சென்று உறும் ஊற்றினால், அந்த கலப்பை உழுத அந்த படைக்கால் வழியே போய் உழுகும் போது என்ன ஆகுதுன்னா, பண்ணை பயப்பட நின்றவே, அந்த பயன்பாட்டுக்குரிய நீர் வந்து அதில் புகுந்து போகுது படைக்கால் வழியே. அப்போ உழும்போது நல்லா ஆழ உழுவுது தான், அகல உழுவை காட்டிலும் ஆழ உழுது நல்லதுன்னு சொல்லுவாங்க. அது அடுத்து அந்த கலப்பை வச்சு உழுது கொண்டே போகும்போது அந்த துட்டிற நீரெல்லாம் அந்த அந்த படைக்கால் வழியாக அந்த உண்டாகும்போது உழுகும்போது உண்டாகிற ஒரு பள்ளம் இருக்குன்னு அந்த வழியாக அந்த பயன்பாட்டுக்குரிய நீர் வந்து அது வழியாக புகுந்து போகிறது. எப்படி இருக்குன்னா, அது வந்து பார்க்குறதுக்கு கணவனுடைய கை நகம்பட்ட நகைக்குறியால் மகளிர்கள் மகிழ்வது மாதிரி அந்த பூமியும் மகிழ்ந்து குளிர்ந்து இருக்கிறதுன்னு சொல்கிறாரு. மெய்யின் ஊறு வெளிப்பட நாணிய மையல், அடுத்த பாடல், மெய்யின் ஊறு வெளிப்பட நாணிய மையல் மாதர் மறைத்த வெண் தூசு என தைய சால்கள் தமை மறைத்திட்டதால் கையின் ஆற்றுனர் பாய்த்திய காமர் நீர். அதாவது தலைவன் வந்து தலைவர் கூட்டத்தில் உடம்புல புதிய அடையாளங்கள் தோன்றுது. மகளிர் வந்து அதெல்லாம் தம்முடைய ஆடையெல்லாம் மறைத்துக்கிறாங்க. அது எப்படி இருக்குன்னா, அந்த படைக்காலில் சென்ற நீரை சமன் செய்த மண்ணால் நிரப்பியது போன்றிருந்தது. அதாவது இப்போ உழுது கொண்டே போகும்போது ஒரு பள்ளம் உண்டாயிட்டே போகுது. அப்போ படைக்காலில் இருக்கிற நீரெலாம் என்ன செய்யுது, அங்கே போய் பாயுது. பாயும்போது என்ன ஆகுது, எல்லா மண்ணையும் கரைச்சி குழப்பி அது சமனாகிற மாதிரி இருக்குது. அது எப்படி இருக்குன்னா பார்க்குறதுக்கு, இப்போ தலைவர் கூட்டத்தில் வந்து உடம்புல புதிய அடையாளங்கள்லாம் இருக்கும். நகைக்குறி, இப்போ கை நகைப்பட்ட நகைக்குறி, இந்த மாதிரிலாம் இருக்கிற அடையாளங்கள்லாம் இருக்குது. அதை என்ன செய்வாங்க, மகளிர்கள் தன்னுடைய ஆடையால் மறைச்சிக்கிறாங்க. அது மாதிரி இந்த பள்ளத்தை இந்த நீர் வந்து சமன் செய்து நீரால் நிரப்பியது மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறாரு. நல்ல ஓமை வந்து நிறையா வந்து எல்லாமே வளமும் அந்த ஆற்று நீர் அந்த இதை அதை பற்றி தான் ரொம்ப அதிகமாக இருக்கிற முறைக்கு. காமர் நீர்னால் காதால் உண்டான நீர், வாய்க்காலில் சென்ற நீர், ரெண்டுத்துக்குமே அதே அர்த்தம் தான் வருது. அடுத்த பாடல் 68. நாவலங்கனி நேர் நெருஞ்சேற்றினை மாவளம் கொழும் மல்லர் மரம்படுத்து ஆவலங்கொட்ட ஆற்றுக்கால் ஆட்டியர் மேவலங்கிய வெண்முடை வித்தினார். இது என்ன சொல்கிறேன்னா, வயலில் பலகால் உழவு செய்யப்பட்ட அந்த சேரு நாவற்பழம் போல் கருப்பாக இருக்குமா. அது கரிசல் காடு. நாவலங்கனி தேர் நரும் சேற்றினை, அந்த மாதிரி கனி நாவல் கனி போன்ற அந்த கருமையான நிறம் போல் ஆகிட்ட அந்த உழவு செய்யப்பட்ட அந்த பலகால் உழுதுனால அந்த சேரு அந்த கலரில் இருக்குது. மாவளம் கொழும் மல்லர் மரம்படுத்து, அந்த உழவு என்ன செய்கிறாங்க, எருமைகளை பூட்டி பரம்படித்து, அந்த பரம்படிக்கணும் அந்த இது உழுகிறது, அதை சேற்றினை ஒழுங்குபடுத்துகிறாங்க. அப்போ அந்த வயலோட பக்கத்தில் இருக்க உலத்தியர்கள் அந்த வயலில் வெண்மையான முளைகளை விதைக்கிறாங்க. அதுதான் சொல்கிறாரு. எப்படின்னா, மாவளம் கொள்ளும் மல்லர் மரம்படுத்து ஆவலங்கொட்ட ஆற்றுக்கால் ஆட்டியர்னால் அந்த அந்த இவங்களுடைய உலகளுடைய உலத்தியர்கள் மேவலங்கிய வெண்முளை வித்தினர், அந்த வெண்மையான முளைகளை விதைத்தார்கள். மேவலங்கினா இது வந்து என்ன சொல்கிறது,
ஆவணம் கொட்டைனா குலவையிடுற மாதிரி வந்து ஆற்றுக்கணை உலர்த்தியர் தான். அவங்க வந்து அந்த வயலில் வந்து அந்த முளைவிட்டு அந்த விதைகளை விதைக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாரு. இதோட இந்த பாட்டு வந்து முடிகிறது. மீண்டும் நாளை பார்க்கலாம். திருச்சிற்றம்பலம்.